அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்த வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் தரித்திருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம், 2 தினங்களாக நம்பிக்கை உபத்திரம், 3வது தினமாக தரித்திருங்கள். வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். இங்கே நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாக இருங்கள். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே நம்ம பண்ண ஜெபத்தில் இப்போ நம்ம ஒரு விண்ணப்பம் வைத்தோம் தேவனிடத்தில். அந்த விண்ணப்பத்தில் உறுதியாக வழிவிலகி செல்லாதவாறு எனக்கு அவர் செய்வார், நான் சொல்லிட்டேன் அவர் தான் செய்வார். இதில் உறுதியாக ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நீங்க பண்ண ஜெபத்தில் அவருதான் அப்படி என்று உறுதியா. இப்போ இது எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்தக்காரங்கள்ட்டே நம்ம ஒரு காரியமாக இருக்கும்போது, நானும் அந்த காரியத்தை ஜெபத்தில் வச்சுருக்கேங்க அப்படின்வோம். இது ஒரு 2-3 நாள் ஆகும். நம்ம எப்போவும் நம்ம அந்த காரியத்தை ஜெபத்தில் இருக்கும்போது அதே சொந்தக்காரங்க கேட்பாங்க, என்ன இன்னுமா நடக்கலையா, இல்லை ஜெபம் பண்ணியிருக்கிறான், இன்னும் அந்த ஜெபத்தில் தான் இருக்கிறியா, சரி எதை பண்ணு. அப்போ அந்த நிமிஷம், அந்த வார்த்தை அவங்க சொல்லிட்டு போகிற நிமிஷம் நமக்கு மனசில் ஒரு சின்ன ஒரு கலக்கத்தை கொடுக்கும். ஆனால் இது எல்லாம் வரும் அந்த நேரத்திலையும் சரி, நாம் அங்கே உறுதியாக இருக்க சொல்கிறாரு. உறுதி. தரித்திருங்கள். இந்த தரித்திருங்கள்ல பார்க்கும்போது அந்த கடைசி அந்த விசுவாசத்திலேயே, அதே விசுவாசத்திலே நிலையாக அசையாமல் உறுதியாக ஒரே பிடிமாதமாக தரித்திருங்கள். அநேக அவிவிசுவாசமான காரியங்கள் நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட நம்ம விசுவாசத்துக்கு எதிராக சொல்லுவாங்க. அது எப்படி நடக்கும், ஜபத்தில் வச்சுருக்கான்றீங்களா பார்ப்போம். இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கவங்கள்ட்ட இருந்து அந்த வார்த்தைகள் வரும். ஆனாலும் அவ்விடத்திலும் சொல்றாரு, தரித்திருங்கள், உறுதியா இருங்க. இதுல எந்த இடத்துல உறுதியா இருங்கன்னா, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நீங்க அதைத்தான் கடந்த தினம் நம்பிக்கை குறித்து வெளிப்பட்ட காரியத்தில் எதில் நம்ம உறுதியாக தரித்திருக்கணும்னா, லூக்கா 18:7 கூட பார்த்தீங்கன்னா, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுருளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிலிருந்து இருப்பாரோ. இப்போ பார்த்தீங்களா, இதிலை தான் தரித்திருங்கள் உறுதியா. ஏன்னா நான் ஜெபத்தில் வச்சுட்டு அந்த காரியத்தை யார் என்ன சொன்னாலும் சரி, என் தேவன் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்றுவார். அது எத்தனை காலங்கள் அல்ல, என் தேவன்ட்டு நான் கொடுத்துட்டேன், அதை நிறைவேற்றுவார். இந்த உறுதியில் தான், இதில் தான் தரித்திருங்கள். அதனால் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம அநேகருடைய இந்த தரித்திருக்கிற காரியத்தில் ஆரம்பத்தில் நம்ம இருப்போம். அது கொஞ்சம் தாமதம் ஆகும்போது உடனே அந்த ஜெபத்தில் தரித்திருக்கிறது கொஞ்சம் நமக்குள்ளாக மாற்றங்கள் வரும். தரித்து நம்ம இருக்க மாட்டோம். கொஞ்சம் ஒரு லைட்டாக உலகாவி விசுவாசம் வந்துடும். அதனால தான் நம்ம எந்த காரியத்தில் ஜெபத்தை வச்சாலும் ஒரே காரியமாக உறுதியாக இருந்துருங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம அதை அசைந்து கொடுக்காமல் ஒரே உறுதியாக. ஏன்னா நீங்கள் ஜெபம் பண்ணது வேற யார்கிட்டும் கிடையாது, பரலோக
தேவனிடத்தில் தான், நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இடத்துல தான். நீங்கள் ஜெபம் பண்ணது இன்னது தேவை என்று அவர் அறிவார், உங்களுக்கு தெரியும். அவற்றிருந்து தான் எனக்கு இன்னது வரும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்கள, இதில் உறுதியா, இதிலே ஒரே பிடியா தரித்திருந்தோம் என்றால், ஜீவனுள்ள வார்த்தை சத்தியம் சத்தியம்தான், அது கிரியை செய்யும். சரி, இந்த நாளும் ஆவியான வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.